ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட டே 3 டிஸ்க்ளைமர். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் பண்ணுற இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பணத்தை லூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் தரப்பட மாட்டாது. ஸோ உங்களோட பணம் உங்களுடைய பொறுப்பு. ரைட், இன்றைக்கி நம்ம வாங்கின ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 47 ரூபா 88 பைசா ஏறி இருக்குது. பட் ஆக்சுவலாக இது வந்து மார்னிங் வந்து 200 ருபீஸும் நம்ம ஏறி இருந்தது, நான் பார்த்தேன். பட் எனக்கு வேறு ஒர்க் இருந்தது, ஸோ அப்போது ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோங்கிறதுனால டெய்லி இதை வந்து நம்ம சேல் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து திருப்பி வந்து வேறு ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து சேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காமன் பர்சன் ரொம்ப பெரிய முதலீடு இல்லாமலும் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பணத்தை வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து இல்லை லேண்டில் கிடைக்கிற வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது அப்படிம்பாங்க. பேங்க்கு தான் இருக்கிறதுலே பயங்கர சேஃப் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி என்னோடய ஒப்பீனியன் வந்து இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். இது கண்டிப்பாக இதுதான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னுடைய புரிதல் படி மீதி எல்லாத்த விட இது வந்து பெஸ்ட்டு ரிட்டர்ன் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிளும் கூட. எப்படி ஃப்ளெக்சிபிள், ஏன் வந்து இது பெஸ்ட்டு, இதுக்கெல்லாம் வந்து நான் மேபி வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறுற அன்றைக்கி நம்ம சேல் பண்ணுறதை லைவாக பார்க்கலாம். பட் மீதி நாளில் நான் சொன்ன மாதிரி நம்ம வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி பண்ணும்போது நம்ம வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு இது ப்ரைஸ் ஏறல அப்படின்னா நான் சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துப்போம். அதை வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய மித் இருக்குது. அதாவது என்னென்னா, இது இப்படி தான் இருக்கும், இதில் ஒரு நெகட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு சூதாட்டம் அப்படிம்பாங்க. அதில் கேம்பிளிங்கிற பார்ட் இருக்குது, அதை மறுக்க முடியாது. பட் அதை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெருப்பு இருக்குங்கிறதுனால நீங்கள் தேடி போய் அதில் கை வச்சு அது சுடும் தான். பட் நீங்கள் கை வச்சா தானே சுடும். நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அட்வைஸே. ஸோ சில மித் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், நான் சொன்ன மாதிரி கேம்பிளிங்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இதில் விட பெரிய மித் என்னென்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏன் டெய்லி பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 365 டேஸோட எக்ஸ்பெரிமெண்ட் தான். நீங்கள் இதை பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். பட் இது வந்து டெய்லி நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது டெய்லி பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு மித் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியை பற்றி உங்களுக்கு A to Z தெரியணும். நீங்கள் வந்து தெரியாத கம்பெனியில் போடக்கூடாது. உண்மை தான். ஆனால் அதை பற்றியும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பேசுவோம். ஸோ ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்னியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இதில் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு இப்போதைக்கு இதாகலை. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பொறுமை. ஸோ எனக்கு சுத்தமாக பொறுமையே கிடையாது. ஸோ இது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பொறுமையையும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து பதட்டப்படாமல் டிசிப்ளின்டாக நீங்கள் அதுலேருந்து வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்னை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த 365 டேஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இதோட நான் பேசுகிறத நிறுத்திக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து இதில் பெருசாக எதுவும் ட்ரேடிங் ஆகலை அப்படின்னாலும் நான் வந்து சேர்த்து அதோட ஏதாவது ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நாளை சந்திப்போம்.